எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு 2025 எப்போ வரப்போகுது, அது வழிபாட்டு முறைகள் என்னென்ன, வீட்டில் எப்படி எளிமையாக காவிரி தாயை எழுந்தருளச் செய்து நம்ம ஆடிப்பெருக்கை கும்பிடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து தாலிச்சரடு மாற்றுபவர்கள் தாலிச்சரடு மாற்றுவதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் முழுவதாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஆடி 18 அன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம்? ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய வழிபாட்டு மாதம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது ஏன் ஆடி 18 மட்டும் அப்போ சிறப்பாக சொல்கிறோம், அது ஏன் பெருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கான காரணங்கள் அனைத்தும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ ஒரு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். அதே மாதிரி முன்னாடி முருகனுடைய வழிபாடு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அந்த பிளேலிஸ்ட் நான் பின்னாடி லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். பிளேலிஸ்ட் எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த மாதத்தில் அன்னை பராசக்தியை மட்டும் நம்ம கும்பிடாம நீராக இருக்கக்கூடிய மக்களை காக்கக்கூடிய காவிரி தாயையும் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகத்தான் ஆடிப்பெருக்கு திருநாள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆடி மாதத்தில் மற்ற அனைத்து விசேஷங்களும் கிழமை, நட்சத்திரம், திதி இதோட அடிப்படையில் தான் அமையும். ஆனால் ஒரு எண்ணிக்கையை கொண்டு ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அது ஆடி 18 தான். 18 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அதை நம்ம ஆடி 18 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் நம்ம. ஆனால் ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், தொழில், வியாபாரம், திருமண பேச்சு எல்லாமே நம்ம துவங்கணும் அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுபோல் புதிய சொத்துக்கள், பொருட்கள் வாங்குறவங்களும் இந்த நாளில் வாங்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த நாளில் வாங்கும் பொழுது அது பொங்கி பெருகும் அப்படின்னு அர்த்தம். 18 அப்படின்ற எண்ணுக்கு அப்படி என்னப்பா சிறப்பு இருக்குது, அது ஏன் ஆடி 18 கொண்டாடுறோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்ல, அதுக்கான விளக்கம் இப்போ பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தில் 18வது நாளில் வரதுனால ஆடி 18 ஆடிப்பெருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியங்கள் அத்தனையுமே 18 என்ற எண்ணிற்குரிய சிறப்புக்குரியது. 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே 18 அப்படின்றது தான். தமிழில் உள்ள இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை 18. அடுத்து புராணங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா 18. பாரத போர்கள் நடைபெற்ற நாட்கள் 18. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் அனைத்தும் 18. அதே மாதிரி கணங்கள் 18. சபரிமலை வாசன் ஐயப்பன் இருக்கக்கூடிய அந்த படிகள் 18. இப்படி 18 என்ற எண்ணிற்கு பார்த்திங்கன்னா ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18என்ற நாளும் மிக சிறப்பாக சொல்லப்படுது. இந்த நாளில் தான் பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றியை நமக்கு தரும் அப்படிங்கிறது சாட்சி ஏற்கனவே இருக்குது. நம்மக்கிட்ட மகாபாரத போரில் பாண்டவர்கள் ஜெயிச்சது. அடுத்து ஆடிப்பெருக்கக்கூடிய சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களில் முக்கியமானது தான் நீர். நீரில் இருந்து தான் உயிர்கள் தோன்றுச்சு, அது நமக்கு நல்லா தெரியும். அதனால் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகத்தான் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கக்கூடிய ஆறு ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது அப்படிங்கிறது வழக்கம். அதனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னா எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் என்பது ஐதீகம். ஆறு நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. இப்போ விவசாயமே பொய்த்து போச்சு அப்படிங்கிற நிலைமை தான் நமக்கு இருக்குது. விவசாய பணிகளை துவங்கக்கூடிய விவசாயிகள் நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடிப்பெருக்கினுடைய வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஆடிப்பெருக்கு அன்று அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு நம்ம சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் படைத்து பழங்கள் படைத்து தீப தூபம் ஆராதனை காட்டி காவிரி தாயிடம் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மனதார வேண்டிக் கொள்ளணும். நீ எப்படி பொங்கி பெருகிறியோ அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பொங்கி பெருகணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வேண்டிக்கிடணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் பூக்கள் தூவி நம்ம வழிபடணும். திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களுடைய திருமண மாலையை போட்டு
தங்களினுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி காவிரி தாய்கிட்ட வேண்டி ஆற்றில் நீர் பெருகி வருவது போல எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தலைத்து வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி புதுமண தம்பதிகள் வேண்டிக் கொள்வாங்க. திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலிகள் கையால் தாலிச்சரடு மாற்றி அவர்களிடம் ஆசை பெற்று கொள்வார்கள். வீட்டில் எப்படி ஆடிப்பெருக்கு ஆத்தங்கரையே எங்கள் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க எப்படி வீட்டில் எளிமையாக காவிரி தாயை எழுந்தருளை செய்து ஆடிப்பெருக்கு நாளை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆறு அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர், மோட்டார், பைப்பு இது எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் பொட்டு வச்சு ஒரு சம்பில் தண்ணீர் பிடிச்சி அதில் சிறிதளவு மஞ்சள், பூ, ஏதாவது நீங்கள் தீர்த்தம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பித்தளை செம்போ இல்லை செம்பு செம்போ வெள்ளி செம்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மணப்பலகை எடுத்துக்கிட்டு அந்த மணப்பலகையில் ஒரு துணி விரித்து இல்லை கோலம் போட்டு அந்த மாதிரி போட்டு அந்த செம்பை வச்சு அதில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அதில் மஞ்சள் தூள் போட்டு பூக்கள் தூவி பூக்கள் அதுக்குள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு பூ வைக்கணும். அந்த செம்புக்கு சுற்றி பூ வச்சு காவிரி தாயே அந்த செம்புல எழுந்தருள இருக்கிறதா நினச்சி காவிரி தாயாக நினச்சி அந்த தண்ணீரை நம்ம வேண்டணும். பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி 2 பக்கம் நம்ம விளக்கு வச்சுக்கணும். அப்புறம் தட்டில் வந்து என்னென்ன பழங்கள் இருக்கோ பழங்கள் வைக்கலாம். நீங்கள் வந்து சாதம் நிறைய படைக்கிறீங்க அப்படின்னா வகை வகையான சாதங்கள் படைச்சிக்கலாம். இது எல்லாமே படைச்சி வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே வச்சு தூப தீபம் ஆராதனை காட்டி அதில் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது செல்வ வளமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதாவது மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கிழங்கு, உப்புக்கல், இதிலெல்லாம் மகாலட்சுமி இருக்கதாக ஐதீகம். இந்த எல்லாம் ஆடிப்பெருக்கு அன்று நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பொங்கி பெருகும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஏதாவது இனிப்பு அந்த மாதிரி தட்டில் வச்சு நம்ம கும்பிடலாம். அந்த மாதிரி துள்ளு மாவுனா துள்ளு மாவு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பச்சரிசியை நல்லா இடித்து ஊற வச்சு அதில் வந்து துள்ளு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. அது செய்யாத பழக்கம் இல்லாதவங்க காப்பரிசி அப்படின்னு சொல்லிட்டு காது குத்துலையெல்லாம் கொடுப்போம், பார்த்துருக்கீங்களா? காப்பரிசினா எப்படின்னா பச்சரிசியை ஊற வச்சுக்கணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி தண்ணியை வடிச்சிட்டு அதில் வெள்ளைக்கட்டிகள், அதாவது இல்லை சக்கரை, நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். தேங்காயை குட்டி குட்டியாக திருகி போட்டு எள்ளு போட்டு அதை கலந்து வைக்கிறதுக்கு பேர் தான் காப்பரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம காவேரி தாயை அதில் எழுந்தருளை செய்து காவேரி தாயிட்ட மனதார வேண்டிக்கணும். நம்ம எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நன்மையெல்லாம் நடக்கணும், இதை வந்து நான் துவங்கணும்னு நினைக்கிறேன், இந்த செயலை நான் இன்றைக்கி துவங்கி நான் நல்லபடியாக நடந்து எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தாயே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தாயிடம் வேண்டணும். அடுத்து ஆடிப்பெருக்கோட வழிபாட்டு நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆடிப்பெருக்கு திருநாள் அப்படிங்கிறது எப்போனா ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை. அதை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். காலை 6 மணி முதல் 9 மணி வரை இருக்குது. காலை 11 மணி முதல் 12 மணி வரை இருக்குது. இந்த 2 நேரத்தில் நமக்கு எது உகந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அன்றைய தினம் காலை 9:45க்கு நவமி திதி இருக்குது. இதனால் வழிபாடு செய்பவர்கள் காலை 6 மணிலேருந்து 9 மணி வரையிலான நேரத்தையும், தாலி சரடு மாற்றிக்கிறவங்க அப்படின்றவங்க காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலான நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பெருக்கி போடு வழக்கம் இருக்குது. அதே போல் திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கழுத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் கழுத்தில் மஞ்சள் கயிற்றை கட்டிக்கிட்டு திருமாங்கல்ய செயினில் போட்டிருந்தாலும் சரி, கயிற்றில் போட்டிருந்தாலும் சரி, அதை கழுவி சுத்தம் செய்து அம்பாள் முன்னாடி வச்சு அதுக்கு பிறகு நம்ம அந்த புது கயிற்றில் கோர்த்து பூஜைக்கு எல்லாத்தையும் வந்து சேகரிச்சுட்டு அம்பாள்கிட்ட வேண்டிக்கணும் நல்லா. அப்புறம் வேண்டிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்களுடைய கையால், அப்படி இல்லை நாங்கள் வந்து தனி கொடுத்தனம் இருக்கீங்க அப்படின்னா கணவருடைய கையால் கட்டிக்கிட்டு அன்னைக்கு வந்து அம்பாளை நல்லா வேண்டிக்கணும் மனசார. ஆடிப்பெருக்கில் தாலிக்கயிறு மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஓகே, இப்போ நாங்கள் தாலிச்சரடு இப்போ நாங்கள் அதாவது அவசியம் இல்லை, வருஷத்தில் ஒரு தடவை தான் நம்ம மாற்றணும், நாங்கள் இப்போ தான் மாற்றினீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அன்றைக்கு வந்து நோன்பு கயிறு அப்படின்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். நூலில் வந்து நீங்கள் மஞ்சள் தடவி அதை அம்பாள் முன்னாடி வச்சு வீட்டில் கன்னி குழந்தைகள், அதாவது கன்னி பிள்ளைங்க இருந்துச்சுங்கன்னா அவங்களுக்கு முதல்ல கையில் கட்டி விட்டுட்டு நீங்கள் அந்த நோன்பு கயிறை கழுத்தில் கட்டிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பூஜை முறையை நீங்கள் வந்து வழிபட்டு அம்பாளினுடைய காவிரி தாயினுடைய மனதில் வந்து இடம் பிடித்து உங்களுடைய தொழில் மற்றும் குடும்பம் வளம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.